பணம் கதை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். மாசம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஒரு கூட்டம் உங்க கண்ணுக்கே தெரியாம உங்க அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துட்டு இருக்கு. அது யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க, இன்னைக்கு அந்த மறைமுக கொள்ளைய பத்தி தான் நாம தோலுரிக்க போறோம். இல்ல நீங்க அடிக்கடி காஃபி குடிக்கிறதுனாலயோ இல்ல வெளிய சாப்பிடுறதுனாலயோ நீங்க கடன்காரர் ஆகல. ஆனா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு 12 ரூம்மேட் தங்கியிருக்காங்க. அவங்க பேர் தான் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். சரி, இன்னைக்கு அவங்க எல்லாரையும் நம்ம வீட்டை விட்டு வெளியேற்றுற வேலையை ஆரம்பிப்போம். ரெடியா? சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கும் கம்பெனிகளுக்கும் இடையிலான உறவுமுறை மொத்தமா மாறிடுச்சு. முன்னாடி நாம ஒரு பொருளை வாங்கினோம், அது நமக்கு சொந்தம். ஆனா இப்போ நாம ஒரு சேவையை மாசம் வாடகைக்கு எடுத்துட்டு இருக்கோம். இது பாருங்களேன், ஒரு காலத்துல டிவிடி புத்தகம்னு ஒண்ணு வாங்கினா அது நம்மளோடது. ஆனா இப்போ நெட்ஃபிளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை, ஏன் சில கார்கள் இருக்கிற ஹீட்டட் சீட்ஸ் கூட மாச வாடகை தான். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க இனிமே ஒரு கஸ்டமர் கிடையாது. நீங்க அவங்களுக்கு மாசம் தவறாம பணம் தர்ற ஒரு மிஷின். அதாவது ஒரு ரீகரிங் ரெவென்யூ ஸ்ட்ரீம். ஏன் எல்லா கம்பெனிகளும் திடீர்னு பொருளை விற்கிறதுல இருந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு ஓடி வராங்க? இதுக்கு பின்னாடி வால் ஸ்ட்ரீட்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரகசிய கணக்கு இருக்கு. அதுக்கு பேர் தான் லைஃப் டைம் வேல்யூ, அதாவது எல்டிவி. அப்போ எல்டிவினா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து அவங்க நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் மொத்தமா எவ்வளோ பணத்தை கறக்க முடியும்னு கணக்கு போடுறது தான். இப்ப பாருங்க, ஒரு பொருளை ஒரே தடவை 1000 ரூபாய்க்கு வித்தா கதை முடிஞ்சது. ஆனா அதே பொருளுக்கு மாசம் 100 ரூபான்னு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் 5 வருஷத்துல அதே ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து 6000 ரூபாய் வந்திருக்கும். அதாவது 6 மடங்கு அதிகம், 600% லாபம். இந்த கண்ணுக்கு தெரியாத கணக்கு தான் உங்க பேங்க் பேலன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்கு. இந்த ஒரு நம்பருக்காக தான் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்த வரிய ஒரு நிமிஷம் நல்லா உள்வாங்குங்க. அவங்க உங்களுடைய எதிர்கால உழைப்ப முதலீட்டாளர்களுக்கு விற்கிறார்கள். ஆமா, அதுதான் உண்மை. நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு மாசம் கட்டுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த நம்பிக்கைய ஒரு சொத்தா காட்டி தான் அவங்க மார்க்கெட்ல கோடி கணக்குல பணத்தை புரட்டுறாங்க. சுருக்கமா சொன்னா உங்க எதிர்கால சம்பளம் அவங்களுக்கு முதலீடா மாறுது. சரி, இதெல்லாம் நமக்கு தெரியாம நடக்குதா? இல்ல. ஆனா மாசம் போற இந்த சின்ன பணத்தை நாம ஏன் பெருசா கண்டுக்கிறது இல்ல? அதுக்கு காரணம் நம்ம மனசோட விளையாடுற சில சைக்கலாஜிக்கல் தந்திரங்கள் தான். இந்த வசனத்தை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. ஒரு கப் காஃபி விலையை விட கம்மிதாங்க. இது ஒரு கிளாசிக் மார்க்கெட்டிங் ட்ரிக். ஒரு சின்ன தொகையா காட்டி வருஷக்கணக்குல அது எவ்வளோ பெரிய தொகையா மாறுங்கிற உண்மைய நம்ம மூளைக்கு யோசிக்க விடாம பண்றாங்க. இங்க பாருங்க, மாசம் 199, 499ன்னு தனித்தனியா பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. ஆனா இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபாக், அதாவது ஒரு சந்தா மூடுபனையே உருவாக்குது. இந்த மூடுபனையில மாசம் உங்க பர்ஸ்ல இருந்து எவ்வளோ பணம் உண்மையிலே வெளியே போகுதுன்னே உங்களுக்கு தெரியாம போயிடும். இதை புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். ஒரு பக்கெட்ல ஒரே ஒரு பெரிய ஓட்டை இருந்தா தண்ணி வெளியே போறத நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சு அடைச்சிடுவோம். ஆனா அதுவே 20 சின்ன ஓட்டை இருந்தா தண்ணி போறதே தெரியாது, ஆனா பக்கெட் காலியாயிடும். நம்ம பணமும் அப்படிதான். இந்த சின்ன ஓட்டைகளை தான் அவங்க ஆட்டோபேன்னு சொல்றாங்க. அடுத்தது, நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது மாட்டியிருக்கிற ஒரு பொறி. அதுதான் அந்த ஃப்ரீ ட்ரையல். இது நம்ம மூளையோட பலவீனத்தை குறி வச்சு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான ட்ராப். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஃப்ரீன்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம கிரெடிட் கார்டு டீடைல்ஸை வாங்குறாங்க? ஏன்னா அவங்க உங்க மறதி மேல பந்தயம் கட்டுறாங்க. இதுக்கு பேர் தான் இனர்ஷியா பில்லிங். அதாவது கிட்டத்தட்ட 40% மக்கள் அந்த ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சதும் கேன்சல் பண்ண மறந்துடுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம மறதி தான் அவங்களோட பிசினஸ் மாடல். இப்போ உங்ககிட்ட ஒரு நேர்மையான கேள்வி. நீங்க ஒரு சேவைக்கு, ஒரு ஆப்புக்கு, இல்ல ஒரு ஜிம்முக்கு 3 மாசத்துக்கு மேல அதை பயன்படுத்தாமலே பணம் கட்டியிருக்கீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அப்படி பண்ணிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட்ல ஆமான்னு சொல்லுங்க. நம்மள எத்தனை பேர் இந்த தப்பை செய்யறோம்னு பாப்போம். ஓகே, இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வுக்கான நேரம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வலையில இருந்து எப்படி வெளியே வர்றது? வாங்க, உங்க நிதி நிலைக்கு நாம ஒரு ஃபினான்ஷியல் ஆட்டோப்சி பண்ணுவோம். உங்க பணத்தோட கண்ட்ரோலை திரும்பவும் உங்க கைக்கு கொண்டு வருவோம். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை இதுதான். ஸ்டெப் 1, இப்பவே உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா UPI ஸ்டேட்மெண்ட்டை ஓபன் பண்ணுங்க. ஸ்டெப் 2, மாசம் ஆட்டோமேட்டிக்கா போற ஒவ்வொரு ரூபாயும் கண்டுபிடிங்க. ஸ்டெப் 3, ஒவ்வொரு செலவையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. இதை நான் போன 30 நாள்ல யூஸ் பண்ணேனா? ஸ்டெப் 4, பதில் இல்லைனா ஒரு செகண்ட் கூட யோசிக்காதீங்க, உடனே அதை கேன்சல் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பணங்கிறது உங்க உழைப்பு, உங்க நேரம். அதை நீங்க பயன்படுத்தாத ஒரு சேவைக்காக வீணாக்காதீங்க.
ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் மிச்சப்படுத்த உதவி செஞ்சிருந்தா கூட அது எனக்கு உண்மையிலே பெரிய சந்தோஷம். அப்படி நடந்திருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு நம்ம பணம் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பணத்தை எப்படியெல்லாம் காப்பாத்தலான்னு இன்னும் நிறைய விஷயங்கள் வர இருக்கு. சரி, இன்னைக்கு நாம சப்ஸ்கிரிப்ஷன் மோடு பணியை விளக்கிட்டோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? நீங்க யாருங்கிறத பொறுத்து நீங்க ஆன்லைன்ல பார்க்குற பொருளோட விலை மாறுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அடுத்த பகுதியில டைனமிக் பிரைசிங் மற்றும் பிங்க் டாக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அது வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.